ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா வைஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ். நீங்கள் மார்க் நல்லா எடுத்திருக்கணும், மெரிட்டில் வந்திருக்கணும், கட் ஆஃப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஹையாக இருந்ததுன்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு சுற்றி இருக்க காலேஜஸ்ஸு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் டிகிரி வாங்க போகிறீங்க கிராஜுவேட். மற்றவங்க எல்லாருமே பிலோ 10th பிலோ 12th இருக்காங்க அப்படின்னா அந்த கோட்டாலையும் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் ஓரளவு கட் ஆஃப் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலேஜஸில் ஃபீஸே இல்லாமல் ஸ்காலர்ஷிப்பில் சீட்லாம் கிடைக்கும். ஸோ அது கவர்மெண்ட் கோட்டாவில் தான் கிடைக்கும். அண்ட் தென் நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கும் தனியாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும், மெரிட்டில் நான் நிறைய மார்க் வச்சுருக்கேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் முன்னே கவர்மெண்ட் கோட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவுன்சிலிங் போட்டு அதில் நமக்கு பிடிச்ச காலேஜ், நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கவுன்சிலிங்க்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தமான எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை எந்த காலேஜஸ் சூஸ் பண்ணுற மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ அதுவுமே நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா யார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போவாங்க அப்படின்னா மார்க் லோவாக இருக்குது, ஜஸ்ட் நான் பாஸ் தான் இருக்கேன், பட் எனக்கு பிடிச்ச காலேஜ் அண்ட் பிடிச்ச டிபார்ட்மெண்ட் நான் போகணும் அப்படிங்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவை சூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் உள்ள அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மாட்ரேட்டாக இருக்கும், மார்க்கும் மாட்ரேட்டாக இருக்கலாம், அமௌண்ட்டும் கவர்மெண்ட் கோட்டாவோட மேனேஜ்மெண்ட் கோட்டா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். நம்ம நிறைய டொனேஷன், இப்போ எம்பிபிஎஸ்லாம் போகணும் அப்படின்னா நிறைய டொனேஷன் கொடுத்து பே பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்கன்னு அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதிகமாக தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம எந்த ஸ்காலர்ஷிப்பும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறவங்களில் ஸ்காலர்ஷிப் எதுவுமே வராது. ஓகேவா? எதுக்காக நம்ம அதை சூஸ் பண்ணுறோம், நம்ம 12th மார்க் லோவாக எடுத்துட்டோம், பட் பிரியப்பட்ட காலேஜ்க்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும், நான் இந்த காலேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரே நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் ஃப்ரீயாக தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த டவுட்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ கவுன்சிலிங் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். அட்மிஷன் எந்த காலேஜில் எங்கே நீங்கள் போய் அட்மிஷன் பண்ணாலும் அதுக்குள்ள ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர்த்துக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ அதை நம்ம இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ அப்பப்போ அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ 6 to 12 வரை இருந்தால் அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதே இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்லாம் அமௌண்ட் 6 months ஒன்ஸ் எவ்வளோ வரும், ஸ்காலர்ஷிப்பும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாகவே. இப்போ இந்த காலேஜில் நீங்கள் எங்கள் மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஸோ நாங்கள் ஸ்காலர்ஷிப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது, எந்த காலேஜில் அட்மிஷன் போடுறோம் அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் சொல்லிடுவோம். அதையும் உங்களுக்கு நாங்கள் 6 month ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு டவுட்ஸு இல்லை எப்படி அப்ளை பண்ணுறது தெரியலனா அதுவும் நாங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் கைட் பண்ணுறோம். எந்த ஒரு சார்ஜஸும் நாங்கள் வாங்குறதில்ல. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். கவர்மெண்ட் கோட்டா எதுக்காக சொன்னேன், மேனேஜ்மெண்ட் கோட்டா எதுக்காக சொன்னேன், அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன, எதனால் நம்ம கவர்மெண்ட் கோட்டா போகிறோம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.